எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். 19வது வருஷ கல்யாண நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். எங்கள் சின்ன பொண்ணும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு எங்களோட வந்துட்டா. பாட்டி வீட்டுக்கு வரணும்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம். காலையிலேயே போயிட்டு சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் 4:30 ஆச்சு. டீ காஃபிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் மாமனார் கேட்டுட்டு இருந்தாரு, என்னம்மா மணி 4:30 ஆயிடுச்சு, மாடிக்கு போலியான்னுட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்களேன்னு. நான் சொல்லேன், என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம்மா மாடிக்கு வாயேன், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி மாடிக்கு போயிருந்தோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்செடிங்க, சங்குப்பூ, செம்பருத்தி, ரோஸ்லேயே வகை வகையான ரோஸு, அழகழகான கலரு, மல்லி, அவ்வளோ பூ. தக்காளி கூட பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. எப்படிம்மா உங்களுக்கு மட்டும் பூ காயும் இவ்வளோ காய்க்குது, எங்களுக்குலாம் கிடைக்கவே மாட்டேங்குதேன்னுட்டு இருந்தேன். தண்ணி மட்டும் ஊற்றுனா எப்படிம்மா, அதுங்களுக்கும் சத்து கொடுக்கணும்ல. அரிசி கழுவுற தண்ணியிலேயே வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல் எல்லாம் போட்டு அதை நல்லா அடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம்மா, அப்போ தான் அதுங்க அவ்வளோ பூவும் காயும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சங்கு பூலியே சின்ன சங்கு நார்மலாக நான் பார்த்துருக்கேங்க. இது டபுள் சங்கா, இது வரைக்கும் நான் டபுள் சங்கு பார்த்ததே இல்லைங்க. கலர் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க் கலருங்க. கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒரு பூ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ரோஜா அளவுக்கு இருந்தது. நான் இது வரைக்கும் டபுள் சங்கை பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தக்காளி கூட பார்த்தீங்கன்னா கை நிறைய கிடச்சிது. சரி இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. என்னம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ சொல்லியிருந்தீங்களே வரலையா அப்படின்ட்டு இருந்தேன். எட்டி எட்டி பார்த்துனா யாரையும் காணோம். என்னம்மா நீ பார்க்கலையா, கொஞ்சம் அப்படி திரும்பி பாருமா. நாங்கள் அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆயிருக்கும். எங்கேருந்து தான் வந்ததுன்னே தெரியலங்க. அவ்வளோ பச்சை கிளி, புறா, அதில் 2 அண்டங்காக்கா வேற, அது எப்போவுமே வருமா. அதுங்களுக்கும் சாயங்காலமான அரிசி, அதுவும் தண்ணியில் ஊற வச்சு அந்த அரிசி, அப்புறம் சாதாரண அரிசி, கோதுமை இதெல்லாம் போட்டுட்டா அதுங்க கரெக்டாக நான் வரதை தெரிஞ்சு வந்துடும்மா. தண்ணியும் நிறைய கிண்ணத்தில் வச்சுருவேன். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அது பார்க்கறதுக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா, அதுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா எங்களுக்கும் அன்றைக்கி அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.